பாரு என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு உன் மச்சனை. பாரு பாரு நல்லா பட்ரி பாரு. இதுக்கெல்லாம் காரணம் மச்சனம் தாண்டி. அந்த ஏசி சண்முகம் அவ சாவு என் கையில தாண்டி. உன் புருஷனோட சாவும் என் கையில தான். என்ன சொல்ல போற? என்ன கொன்னுடு, என் புருஷனை விட்டுடு, என் தாலியை பறிச்சுட சொல்ல போறியா? போடிங். நீ பல பெண்களை கடத்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு பெரிய அயோக்கியனா? ஏய், உன்னோட சர்டிபிகேட்லாம் எவனும் கேட்கல இங்க, சரியா? இங்க பாரு, மரியாதை நீ போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. இல்ல உன் உயிருக்கு யாரும் கேரண்டி இல்ல. என்னது? நீ என் உயிர் கேரண்டி பத்தி பேசிட்டு இருக்கியா? முதல்ல உன் உயிருக்கு யார் நீ கேரண்டி கொடுக்க போறா? உன்னை நான் எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? எனக்கு அட்வைஸ் பண்ண கூட்டு வந்திருக்கேன்னு நினைச்சியா? ஒரு போலீஸ் தொப்பியாவது இந்த ஏரியாவுக்கு வரட்டும்டி. நீ தாண்டி முதல் பலி. உன்னை காவு வாங்கிட்டு தான் நான் சாவேன். என் உயிருக்கு நீ தாண்டி கேரண்டி. அதுக்காக தான் உன்னை இங்க பிடிச்சா வச்சிருக்கேன், தெரியுமா? சாவை நினைச்சு நான் பயப்படல. ஏன்னா ஏற்கனவே ஜெயில சாவு கிட்ட நான் பார்த்துட்டேன். கடவுளோட கருணையால அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். மறுபடியும் அவ்வளவு சீக்கிரமா என்ன சாவு நெருங்காது. ஆனா ஒன்ன நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. பல பெண்களை ஏமாத்தி அவங்களோட சாபத்தை நீ வாங்கியிருக்க. ஏய், பெண் பாவம் பொல்லாதது. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். மரியாதைய சரண்டர் ஆயிடு. உனக்கு ஒரே ஒரு வேளை சோறு போட்டதுக்கே இவ்வளோ பேச்சு பேசுறியே. உனக்கு 3 வேளையும் சோறு போட்டிருந்தா நீ ரவுண்டு கட்டி சண்டையில போட்டிருப்ப. அந்த ஒரு வேளை சோறும் கட்டிடி உனக்கு. போலீஸ் ஒன்ன நெருங்கிட்டாங்க. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சாலும் அந்த கடவுள் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. தெய்வம் நின்னு கொல்லும். என்னடி நின்னு கொல்லும்? அட்வைஸ் பண்ற? தெய்வம் நின்னு கொள்ளுதோ, உட்கார்ந்து கொள்ளுதோ, படுத்து கொள்ளுதோ அது முக்கியம் கிடையாது. நீ இதே மாதிரி பேசிட்டு இருந்த உன்னை பட்டி போட்ட கொன்று வேண்டி. மகா, நாங்கள் அரவிந்தோட ரூமை தரவா செக் பண்ணணும். அவனோட கைரேகை சில தடயங்கள்லாம் எங்களுக்கு தேவை. அதுக்காக எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆளுங்க வருவாங்க. அரவிந்தோட ரூமை செக் பண்ணணும். அதுக்கு உங்கள் பர்மிஷன் எனக்கு தேவை. ஐயோ என்ன சார், தாராளமாக பண்ணுங்க. உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னை ரவுடிங்களை வச்சு கொலை செய்ய பார்த்தான். அது உங்களுக்கே தெரியும். ஒரு தடவை அவன் என்ன கெடுக்க கூட முயற்சி பண்ணான். நம்ம கூடவே இருந்துக்கிட்டு அவன் இவ்வளோ சாமர்த்தியமாக செயல்பட்டிருக்கான். சண்முகம், எம்எல்ஏ இருக்கிற கோவத்துல தான் அவன் ஜெயந்தியை கடத்திருப்பானோன்னு இப்போ தோணுது. அடாதம்மா, அண்ணனை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் அஃபிஷியலாக தான் பழக்கம். மகாவை பொறுத்த வரைக்கும் அத்தை பையன். ஆனால் உனக்கு கூட பிறந்த அண்ணன். உன் அண்ணனை பற்றி நீ என்ன சொல்கிற? நான் பெரிய ஷாக்ல இருக்கேன் சார். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் போட்டோ ஒரு தடவை டிவில நானும் மகாவும் பார்த்தோம். சும்மா விளையாட்டுக்கு தான் அரவிந்த் மாதிரி இருக்கான்னு நானும் மகாவும் கிண்டல் பண்ணோம். ஆனா இவ்வளவு நிஜமாகும்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன் அண்ணா இப்படி? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இது பாரு சுரபி, அப்படி பேசாதம்மா. அவன் பண்ண தப்புக்கு நீ என்னமா பண்ண? அரவிந்தை பிடிக்கிறதுக்கு எந்த தடையும் எங்ககிட்ட இல்லை. அவனை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது நம்பர் இருக்கா? அவன் ஏதாவது நம்பர்லேருந்து உன்னை காண்டாக்ட் பண்ணானா? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா அவன் ஒரு நம்பர்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவான். அந்த நம்பர் ஒரு நிமிஷம். இந்த நம்பர் தான் அது. இந்த நம்பரில் தான் உன் நம்பருக்கு அவன் கால் பண்ணானே? ஆமாம் சார். உன் ஃபோன் இப்போ உங்ககிட்ட இருக்கா? கொடு.
ஹலோ கண்ட்ரோல் ரூம் எஸ் சார். யா அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் பேசுகிறேன். சொல்லுங்க சார். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நம்பர்லேருந்து வேற ஒரு நம்பருக்கு நான் கால் பண்ண போகிறேன். ஓகே சார். அந்த நம்பர் தான் நம்ம தேடிட்டு இருக்க சாமுடைய நம்பர். ஓகே சார். இந்த லைனை ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே சார். ம் ட்ரேஸ் பண்ணி இமிடியேட்டா கால் பண்ணுங்க. யா ஓகே ஓகே சார். இந்தா இப்போ அரவிந்தோட நம்பர் கால் பண்ண. பேசு. இவதுக்கு டைம் தெரியாமல் ஃபோன் பண்ணுறான். இவளுக்கு என்ன வேணும் இப்போ? ரிங் போதா? ஸ்பீக்கர் ஆன் பண்ண. ஏய் இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணுற? என்ன அப்பா அம்மா செத்து போட்டாங்களா ஜெயிலில்? நீ எல்லாம் ஒரு அண்ணனானா? உன்னை பத்தி பேப்பர்ல அவ்வளவு கேவலமா போட்டிருக்கு. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? எனக்கு வெக்கமா இருக்கு நான் உன் அண்ணன் சொல்றதுக்கே. ஏய் வாய மூடி முதல்ல. நான் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் எனக்கு யார்ட்டி சப்போர்ட் பண்ணீங்க? எல்லாம் அந்த மகா பின்னாடி தான் அலைஞ்சிங்க. அவளுக்கும் எனக்கும் ஒழுங்கா கல்யாணம் நடந்துருந்துச்சுன்னா நான் நல்லவனா இருந்திருப்பேன். என்ன ஒரு பொம்பளை பொறுக்கி ஆக்கி என்னை கேவலப்படுத்துறது நீங்க தாண்டி. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அந்த மகாவுக்கு தானே எல்லாம் ஜால்டா போட்டுட்டு இருந்தீங்க. இது பாருண்ணா, என்ன இருந்தாலும் நீ என்னோட அண்ணன். உன்னை நான் பல தடவை நாசமா போ, செத்து போ இப்படி எல்லாம் திட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் உன் மேல இருக்க பாசத்துல தானே. நான் நிஜமாவே சொல்றேன்னு, தயவு செஞ்சு திருந்தன்னு, போலீஸ்ல சரண்டர் ஆயிடுன்னு. உனக்கு இப்ப கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சான்ஸே இல்லடி. நான் சொன்னா நீ கேட்க மாட்டல. இங்க உனக்காக ஒரு ஆள் காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட பேசு. யாரு? அந்த மகாவா இல்ல சுப்பிரமணியா? ஹலோ அரவிந்த், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் பேசுகிறேன். ஓ வாயா வெத்து வேட்டு. நீயா எப்படி இருக்க? பத்திரிகையில் ஃபோட்டோ போட்டது மட்டும் இல்லாமல் அங்கே போய் என் தங்கச்சியை மிரட்டிட்டு இருக்கியா? இங்கே பாரு அரவிந்த், பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவு. தர்மம் எப்பவுமே ஜெயிக்கும். இவ்வளோ பழமொழியெல்லாம் இருந்தோம், உனக்கு யதார்த்தமே புரியலையே. இப்போ நீ வசமாக மாட்டிக்கிட்ட. என் கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது. உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன். உடனே போலீஸில் சரண்டர் ஆயிரு. நீ எப்பயுமே லேட் சண்முகம். நீ என் தங்கச்சியை பிடிச்சி வச்சிருக்க. ஆனால் நான் யாரை பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னா உன் போலீஸ் இதயம் வெடிச்சு சிதறிடும். யாரு? இளவரசி. இளவரசியா? டேய் என்னடா இளவரசி பேரை சொல்ற? என்னாச்சுடா? உன் பாசமிகு அன்னிக்கிட்ட பேசுறியா? அப்படியே ஒரு நிமிஷம் லைன்ல இரு. லைன்ல இரு ராஜா. உன் அருமை மச்சன லைன்ல இருக்கிறான். பேசுறியா? பேசு பேசு. சண்முகம். ஹலோ சண்முகம், நான் இளவரசி பேசுறேன். அண்ணி, நீங்க எப்படி? நீங்களா? டேய் எங்கடா இருக்க? எங்க இருக்கீங்க? நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல சண்முகம். அது போன குடுறா. ஹலோ ஹலோ இளவரசி. என்னங்க இளவரசி நீ எங்கமா இருக்க? நீ எங்க இருக்க? அந்த கொலைகாரங்கிட்ட போய் நீ எப்படி மாட்டனவா? நான் எங்க இருக்கேன்னு தெரியலங்க. உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் கிளம்பி வந்தேன். உங்க பேரை சொல்லி என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ டேய் நீயும் உன் புருஷனும் கொஞ்சம் நான் வேடிக்கை பார்க்கணுமா? டேய் சுப்பிரமணி, போன உன் தம்பி கிட்ட குடுறா. டேய் என் இளவரசிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா. அதான் உனக்கே தெரியலன்னு சொல்லிட்டல. யோசிச்சு அப்புறம் ஃபோன் பண்ணு. இப்போ போன உன் தம்பி கிட்ட கொடு. டேய் ரெண்டு பெரிய மனுஷங்க பேசுறப்போ அரட்ரோசர் பசங்களும் நடுவில் வரக்கூடாதுடா. தூரம் நின்று வேடிக்கை பார்க்கணும். நானும் உன் தம்பி சண்முகமும் போலீஸோட விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கோம். நீ நடுவில் என்ட்ரி கொடுத்த நீ என்கவுண்டர் ஆயிடுவ. ஃபோன் அவன்கிட்ட குடுற. என் இளவரசியை ஒன்றும் பண்ணிடாதுடா. டேய் குடுடா. என்னலாமோ மிரட்டுறான்டா. ஹலோ அரவிந்த், ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு. இத்தனை நாள் அவன் பேரும் முகம் எதுவுமே தெரியாம இருந்தது. அதனாலதான் இத்தனை நாள் நீ தப்பிச்சுட்டே இருந்த. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்ச குடும்பத்து பையனே உன்னை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறது ரொம்ப சுலபம். ஆனா அதை நான் செய்ய விரும்பல. தயவு செஞ்சு இளவரசி என்னை ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆயிரு. நான் உனக்கு கவர்மெண்ட்ல பேசி குறைந்தபட்ச தண்டனை வாங்கி தரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். என்னடா பிச்சை போடுறியா? நான் பிச்சைக்காரன் இல்லடா. புழல் ஜெயில அலுமினிய தட்டுல அச்சடிச்ச சோறும் அவுன்ஸ் குழம்பும் சாப்பிட்ற ஜாதி இல்லடா. அதை விட என்கவுண்டர்ல சாகிறத பெருமையா நினைக்கிறேன்டா. ஆனா ஒண்ணு, நீ என்ன என்கவுண்டர்ல போடுறதுக்கு முன்னாடி நான் உன்னை போட்டு தலைமை பார்த்துக்கோ. டேய் நான் உன்னை பிடிச்சி காட்டுறேன்டா.
அதெல்லாம் உன்னால முடியாது தம்பி. அப்படியும் நீ முயற்சி பண்ணேன்னு வச்சுக்கோ, உன் அண்ணி இளவரசி. ஏய் ப்ளீஸ், அவங்க எதுவும் பண்ணிடாத, அவங்க உயிரோட வரணும். இளவரசி உயிரோட வருவாளா வரமாட்டாளன்றத நான் டிசைட் பண்ணணும். அதுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது ராஜா. டேய் ராஸ்கல், நான் சொல்றது. என்னடா போன வச்சுட்டானடா? டேய் அண்ணா, அவன் ஒரு சைக்கோ. அதான் பைத்தியம் மாதிரி ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்கான். இங்க பாரு அண்ணி, எப்படியா நான் காப்பாத்துறேன். ஹலோ சார், நீங்க இப்போ சொன்ன நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். ஆ அந்த நம்பர் ரெட் ஹில்ஸ் ஏரியா பக்கத்துல ட்ரேஸ் ஆயிருக்கு சார். ஓகே, அந்த ஏரியாக்கு இமீடியட்டா போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்புங்க. ஓகே சார். நான் நேரா அங்க வரேன். ஓகே சார். ஓகே ஓகே சார். கமிஷனர் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே சார். குயிக், தேங்க்யூ. டேய் டேய், இவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுடா. அவன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். இல்ல, நான் ஒண்ணும் அவனுக்கு ஏதாவது ஆகாது. ஆச்சுன்னா நான் செத்து வேண்டாம். ஐயோ அண்ணா, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாத, நிம்மதியா இரு, நான் பாத்துக்கிறேன். சரி டேய் ப்ளீஸ், நானும் உன் கூட வரேன்டா. அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிச்சுல, நானும் வரேன்டா. வாடா போலாம். இல்ல வேணாண்ணே, நான் சொல்றது கேளு ப்ளீஸ். நான் கமிஷனர் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அங்க போக வேண்டியது இருக்கு. அங்க என்ன வேணா நடக்கலாம். ப்ளீஸ் அண்ணி பத்திரமா கிடைப்பாங்க, நீ பயப்படாத. ஹலோ. ஹலோ சார், மார்னிங் சார். மார்னிங். நான் சண்முகம் பேசுறேன். சொல்லுங்க. சார், நாம அந்த இன்டர்நெட் ரோமியை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஆமா. அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு சார். ஃபேமிலி அவனை காட்டி கொடுத்துருச்சு. அவன் இருக்கிற இடத்தை ட்ரேஸ் பண்ணிட்டேன் சார். ஐ எம் ஆல்சோ கெட்டிங் த டீடைல்ஸ் சண்முகம். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எனக்கு தகவல் வந்துட்டு தான் இருக்கு. சார், அவன் இப்போ ரெடில்ஸ் ஏரியாவில் இருக்கான். நான் இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கேன் சார். வி வில் கீப் த ஃபோர்ஸஸ் ரெடி. இல்லை சார், முதல்ல நான் மட்டும் போய் பார்க்குறேன். ஏன்னா நிறைய போலீஸ் போனால் அதுக்கப்புறம் உஷாராயிருவான். லாஸ்ட் டைம் அப்படி தான் அவன் எஸ்கேப் ஆனான் சார். இந்த தடவை அவன் தப்பிக்கவே கூடாது. அவன் நமக்கு பெரிய தலைவலியா இருக்கான். டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டான். எந்த காரணத்தை கொண்டும் அவன் தப்பிக்கவே கூடாது. டூ எனிதிங் அண்ட் ஸ்டாப் ஹிம். எஸ் சார். உங்க சேஃப்டிக்கு 2 கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ சார். வாடி சீக்கிரம் வா. இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. ஏய், வழக்கமா எப்போயும் நான் தானே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். ஆனா இப்போ என் தங்கச்சி நம்பருக்கு ஃபோன் பண்றான்டி. அப்படின்னா நான் இருக்கிற இந்த இடத்த எப்படியோ ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டானுங்க. இந்நேரம் அவன் இங்கே தான் வந்துகிட்டு இருக்கணும். உன் மச்சன சாதாரண போலீஸ் கிடையாதுடி. ஆனா நான் அவனை விட கில்லாடி. அதான் நான் இடத்த மாத்துறேன். வா வா. கில்லாடி கில்லாடிங்கிற ஏன் அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இங்கே இரு. ஏன் போலீஸ்னு சொல்லதை இவ்வளவு பயப்படுற? வாய் கொழுப்பா, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டி. வா விடுன போலீஸ் முதல்ல வண்டியில ஏறு. வா வாடி வான்னு சொல்றேன். வா வா ஏறுடி, சீக்கிரம் ஏறு. துள்ளாதடி, ஏறுடி ஏறு. நீயோ யார மாட்டடி. போ ஏறு, ஏறுடி. ஏய், யாராவது காப்பாத்துங்க. யாரு காப்பாத்த வர மாட்டேன். ஏறுடி முதல்ல. ஏறு, சீக்கிரம் ஏறுடி. போ போடி உள்ள போ. காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. அந்த வழிதான், சீக்கிரம் ரிவர்ஸ் இருக்கு. நினைச்சேன் எப்படி வரான் பாத்தியா. என்னை தேடி வந்து ஏமாந்து தான் போறான். சண்முகம், எப்படி அவன் உன்னை காப்பாத்துறான்னு பாத்துறேன். சண்முகம், சீக்கிரம் போங்க, தப்சேர போறான். சண்முகம், ஏய் கம்முனு வா. சண்முகம், போலீஸ் வந்துச்சு. இன்னும் எங்க போற? வண்டி நிறுத்து. இன்னைக்கு நானும் அவனால முடிவு பண்ணிடுறேன். மரியாதை சரண்டர் ஆயிடு. வண்டி நிறுத்து. சீக்கிரம் சேஸ் பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்க அந்த வண்டியை. வண்டி நிறுத்துடா. வண்டி நிறுத்து. ஏய், நிறுத்துடா. நிறுத்த முடியாதுடி. சண்முகம், வண்டி நிறுத்து. சும்மா கத்துற, வண்டிக்குள்ள உன்னை சாவடிச்சிருவேன். என்னை காப்பாத்துங்க. சண்முகம், கத்து, நல்லா கத்து. லெஃப்ட் எடுத்து போங்க. ஏய், வண்டி நிறுத்துடா. ஏய், நிறுத்த முடியாதுடி. உன்னை கொன்னாதாண்டி சரியா வரும். ஏய், இறங்கு, இறங்குடி. ஓ ஓடி.
போடி. நினைச்ச மாதிரியே வந்துட்டான் பாரு. ஓ அரவிந்த் நில்லு, நான் சொல்றது கேளு, நில்லு, ஓடாத. டேய் வராதடா, வா. வாங்கறல. டேய் கிட்ட வராதடா. அரவிந்த் சொன்னா கேளு, வராதேன்னு சொல்றேன். ஏய் ஏய் வேணா அரவிந்த், சொன்னா கேளு. வேண்டாம் வராத. மாதிரி எதை சொல்றது கேளு அரவிந்த், கத்தி எடுத்துரு. முடியாதுடா. வேண்டாம்டா. நான் சொல்றது கேளு, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நீ தப்பிக்க முடியாது. சொல்றத கேளுடா. அனாவசியமா நீ சாகாத. டேய் எனக்கு ஏதாவது ஆச்சுனா உன் அண்ணியை யாரா காப்பாத்துறது? அரவிந்த், நான் சொல்றது கேளு, ஷூட் பண்ணிடுவேன். என் உயிர் போச்சுன்னா உன் அண்ணியை சும்மா விட்டுவேன் நினைச்சியா? இவளை கொல்லாம நான் விட மாட்டேன்டா. டேய் நான் சொல்றது கேளு அரவிந்த், முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. ஏய் கத்தியை கீழே போடாத, உனக்கு நல்லது. மரியாதையை சரண்டர் ஆயிரு அரவிந்த். மரியாதை நீ இங்க இருந்து போயிடு. இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்ச கழுத்தை இங்க சீவிடுவேன். டேய் இனி ஒரு அடி நீ எடுத்து வச்ச நீ உயிரோடு இருக்க முடியாது. மரியாதையை சொல்றது கேளு அரவிந்த், கத்தி எடு. அதான் முடியாது சொல்றேன்ல. டேய் டேய் வராத சண்முகம். ஒரு அடி எடுத்து வச்ச உன் அண்ணி கழுத்து இங்க இருக்காது. அரவிந்த் நகராத. முடியாதுடா. சொல்றது கேளு அரவிந்த், நகராத. ஏய் வாடி. வேண்டாடா. ஏய் அரவிந்த் சொன்னா கேளு. வேணா அரவிந்த், வான் பண்ற உன்னை. மரியாதை நான் சொல்றது கேளு. ஏய் போடி. வா ஏய் ஏய் சண்முகம். வேடா சண்முகம். அரவிந்த் நகராத. ஏய் ஏய் ஓடாத. ஏய் நில்லுடி. ஏய் சண்முகம். அரவிந்த் அரவிந்த் நகராத. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. நீ பாஸ்கர் இங்க வாங்க சார். அனிய பத்திரமா காரை கூட்டு போங்க. ஓகே சார். நீங்க போங்க, நான் வரேன். போங்க. ஓகே சார், வாங்கம்மா. கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே, ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. ஓகே சார். சார், சண்முகம் பேசுகிறேன். எஸ் சண்முகம். சாரி டு சே. என்னாச்சு? அரவிந்த் என்கவுண்டர் பண்ணிட்டேன் சார். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு சார். தேங்க்யூ சார். நீங்கள் அவங்கள பத்திரமா கூட்டு போயிட்டு விட்டு வந்துருங்க. ஓகே சார். இங்கே நடந்த எதையும் நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு எதுவும் தெரியாது.
நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே எந்த சொந்த பந்தத்துக்கு இடம் கிடையாது. வேறு எந்த பொண்ணுக்கு இந்த அநியாயம் நடந்திருந்தாலும் அவனை நாங்கள் இப்படி தான் சுட்டிருப்போம். இந்த இடத்துல நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக தான் நடந்துக்கிட்டேனே தவிர மச்சனா இல்லை. இந்த விஷயத்த நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஏன் அண்ணன் கிட்ட கூட. ஒன்றும் பயப்பட வேணாம். நீங்கள் கிளம்புங்க, நான் வந்துடுறேன். கான்ஸ்டபிள் சார். ஹலோ அண்ணே. ஆ அண்ணே, அது வந்து டேய் சொல்டா. என்ன சொல்கிறதுன்னு தான். அப்போ இளவரசி அவங்கள காப்பாற்றியாச்சுண்ணே. அப்போ அரவிந்த் என்கவுண்டர் பண்ணிட்டேன். வேற வழி தெரியலண்ணே. யாரு போன்ல? சண்முகம்தான். இளவரசி சேஃபா தான் இருக்கா? அரவிந்த், ஸ்ருதி, சொல்லாதீங்க சார், அந்த செய்தி என்கிட்ட சொல்லாதீங்க. அதை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு போச்சு. கொண்டுட்டாங்க, என் அண்ணனை கொண்டுட்டாங்க. அண்ணா, அழாதம்மா ப்ளீஸ், அழாதம்மா. அவங்களுக்கு வேற வழி தெரியல. அயோக்கியனா இருந்தாலும் அவன் என் அண்ணன். என்ன வளர்த்தவன், என் கூட வளர்ந்தவன். ஸ்ருதி, அக்கா, லீலா, அக்கா, லீலா, அக்கா, என்னக்கா எப்படி இருக்க? இவ்வளவு நாள் எங்க போன நீ? ஏங்கா இப்படி அழைச்சு போயிட்ட? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். வாங்க இளவரசி, வாங்க சுப்பிரமணி. மாமா வாங்க மாமா, ஏன் அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல பரவாயில்ல. ஓ, நான் அன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதை நினைச்சிட்டு நிக்கிறீங்களா? அதான் எங்க அக்காவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன மாமா, உள்ள வாங்க. சுப்பிரமணி உள்ள வாங்க. என்ன, அவரை வரக்கூடாதுன்னு சொன்னியா? ஏ அதுவா, அது ஒரு பெரிய மகாபாரத கதை. மகாபாரத கதையா? அது என்னது? அக்கா, அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். வாங்க மாமா. வாங்க. ஒரு வழியா அண்ணனும் அண்ணியும் சேர்ந்தாச்சு. அக்கா, இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த? அண்ணிய அரவிந்தன் ஒருத்த கடத்தி வச்சிருந்தான். அரவிந்தா? அவன் யாரு? மகாவோட அத்தை பையன். ஐயோ, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லம்மா. நான் சும்மா தான் பார்த்தேன் மாமா. போன வாரம் எங்களோட கல்யாண நாள் வந்துச்சுல்ல? ஆமால, போன திங்கக்கிழமை தானே உங்க கல்யாண நாள். எங்க கல்யாண நாள் உங்க யாருக்குமே ஞாபகம் இல்லையா? நீ காணோங்கிற டென்ஷன்ல ஊர் பூரா தேடிக்கிட்டு இருந்தோம். அதுல கிழமை தேதி எல்லாம் எப்படிமா பார்க்க முடியும்? போன திங்கக்கிழமை
கோயிலுக்கு போயிட்டு இங்க வரலன்னு தான் வந்துட்டு இருந்தேன். வர வழியில அந்த அரவிந்தனை பார்த்து இவர் பேரை சொல்லி என்னை நம்ப வச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன கடத்திட்டு போய் ஒரு வாரம் வச்சு டார்ச்சர் பண்ணான். ராஸ்கல், அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி அயோக்கியன்லாம் சுட்டு கொல்லணும். சுட்டாச்சு கொன்னாச்சு. சரி, பிரிஞ்சவங்க ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்துருக்கீங்க, பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். அப்புறம் அனி, இந்த அரவிந்த் என்கவுண்டர் விஷயமா டீட்டெயில்ஸ்லாம் கமிஷனர் கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் சண்முகம். தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்களும் அண்ணனும் இனிமே பிரியாம ஒத்துமையாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். வரேனே, வரேனே, வரேன். சரி. அப்புறம்க்கா, அவன் எப்படி உன்னை கடத்திட்டு போனா? வயித்துல உனக்கு உயிரே போயிருக்கும்ல? இப்ப பசியில எனக்கு உயிரே போயிடும் போல இருக்கு. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல நாள் ஆகுது. ஏதாவது சாப்பாடு இருக்கா? சாப்பாடு ரெடியா இருக்குக்கா, வா சாப்பிடலாம். இல்லை வேணாங்க, நம்ம ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போயிடலாமே. ஏன் வீட்ல சமைக்கலையா? அதில் சமைச்சிருக்கா. ஆனால் நீங்கள் நல்ல சாப்பாடு வேணும்னு கேட்டிங்களே, அதுக்கு நாம எங்கே போகிறது? ஹோட்டலுக்கு தானே போகணும். இத பாருங்க, ஓவரா பேசுனீங்கன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல பாய்சன் கலந்து கொடுத்துருவேன். அப்பதான் நீங்க அடங்குவீங்க. சாப்பாட்டுக்கு அதுவே பெட்டரா இருக்கும். அம்மா, ஏதோ ஒரு சாப்பாடு போடுறியா? வாக்கா, வாங்க. உண்ணாவிரத்தில் எதுவும் கலாட்டா வராமல் பார்த்துங்க. ஓகே சார். சார், வெல் டன் சண்முகம். தேங்க்யூ. இந்த இன்டர்நெட் ரோமியும் பெரிய தொல்லையாக இருந்தான். எந்த ப்ரெஸ் மீட் போனாலும் மீடியா அவனை பற்றி கேள்வி கேட்டு குறைஞ்சி எடுத்தாங்க. தேங்க்யூ மிஸ்டர் நிர்மல். உங்களை மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி, பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் கோஆப்ரேஷன் இருந்தால் தான் போலீஸும் உற்சாகமாக தன்னோட கடமையை செய்ய முடியும், கல்பிரிட்ஸை பிடிக்க முடியும். தேங்க்யூ சார். சார், அரவிந்த் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட் வந்துருச்சு சார். ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாடியை யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுமோ அவங்ககிட்ட பண்ணிவிடுங்க. எஸ் சார். யூ கேரி ஆன். தேங்க்யூ சார். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பீங்க நான் எதிர்பார்க்கல. இங்கே பாருங்கள், அரவிந்த் நல்லவனா கெட்டவனாங்கிற வாக்குவாதத்துக்கு நான் வரல. அவன் செஞ்ச தப்புக்கு சட்டம் அவனுக்கு தண்டனை கொடுத்துருச்சு. நீங்களே அவனை தண்டிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஆஹா, இந்த ரிப்போர்ட்ஸில் சைன் பண்ணி அரவிந்தோட பாடி ரிசீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முறைப்படி என்ன பண்ணணுமோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுங்கள். ஐம் ரியலி சாரி மிஸ்டர் சண்முகம். திரும்ப திரும்ப அதையே பேசி என்னை புண்படுத்தாதீங்க. அந்த அரவிந்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் என்னைக்கோ செத்து போயிட்டான். அவன் பாடியை நீங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அரவிந்தோடைய அம்மா அப்பா ஜெயிலில் இருக்காங்க. அவங்களுக்கு முறைப்படி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பட் அவங்களால பாடி ரிசீவ் பண்ண முடியாது. அதனால நீங்கள் தான் அரவிந்தோடைய பாடியை வாங்கணும். ஒரு விஷயம் சொல்லுங்க சண்முகம், அனாதை பணத்தை போலீஸ் என்ன செய்யும்? போலீஸ் அவங்க செலவுலேயே அதே பண்ணுங்க. மகா, பின்ன என்னங்க, பல பெண்களை நாசம் பண்ணப்ப அந்த பெண்களுக்கும் மனசு இருக்கு, உயிர் இருக்கு, குடும்பம் இருக்குன்னு அந்த இடியட் கவலைப்பட்டதே இல்லையே. பல பெண்களை ஏன் சார் உங்க வைஃப் ஜெயந்திய கொண்டு போய் எவ்வளவு பாடுபடுத்திருக்கா? இப்ப வரைக்கும் உங்க மனைவியோட நிலைமை என்ன? அவன் செஞ்ச ஈவி இறக்கம் இல்லாத காரியத்தினால உங்க மனைவி அம்னேஷியா பேஷண்ட் ஆயிருக்காங்க. உங்களே அவங்களுக்கு அடையாளம் தெரியல. 3/11 பிடிக்க முடியாத காரணத்தினால நீங்க சஸ்பென்ஷன் ஆர்டரே வாங்கியிருக்கீங்க. இது உண்மையா இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு அயோக்கியம் அந்த அரவிந்த். அப்படிப்பட்டவனுக்கு நீங்க ஏன் கெஞ்சிட்டு நிக்கிறீங்க? மகா, அந்த போலீஸ்காரனுடைய தலையெடுத்து அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏன் அயோக்கியனு கூட சல்யூட் அடிக்கணுங்கிறது எங்க சாபக்கேடு. எத்தனையோ பேர் அனாதையா ஆக்குனவன் அனாதையா சாக்குறதுல தப்பு இல்ல சார். மத்த அயோக்கியனுங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். அனாதை பொணமாவே எரிச்சிடுங்க. சாரி ஸ்ருதி, நானே முயற்சி பண்ணாலும் அவன் மேல எனக்கு கொஞ்சம் கூட பரிதாபமே வரமாட்டேங்குது. ஸ்ருதி, அவன் கெடுத்தது உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்கள. எனக்கும் அந்த வயசுல தங்கச்சி இருக்கான்னு அவனுக்கு கொஞ்சம் கூட நினைப்பு வரலையே. அட மகா, அவன் தான் செத்துட்டானே மகா, இப்ப வாதம் பண்ணிக்க கூடாதா? அவன் செத்துருக்கலாம், ஆனா அவன் செஞ்ச பாவம் சாகலையே. அணுகுண்ட கண்டுபிடிச்சவங்க கூட தான் செத்துட்டான். ஆனா அதோட பாதிப்பு இன்னும் இருக்கு. போபால் விசவாய் சம்பவம் எப்பவோ முடிஞ்சிருச்சு. ஆனா அதோட பாதிப்பு இன்னும் பல தலைமுறைக்கு இருக்கு. நல்லது போலவே நாம செய்யற கெட்டது காலம் பூரா இருக்கும். அதனாலதான் வாழும் போதே திருந்தணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் புரியுது மகா, ஆனாலும் அரவிந்த்
அவன் பாடி இந்த வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது. வேணும்னா நீ கையெழுத்து போடு. நீயே போய் அந்த பாடியை எரிச்சிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வராத. அப்படியே போயிடு. உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீங்க கிளம்புங்க சார். நான் சொன்னபடி எல்லாமே செஞ்சிருங்க. ஸ்ருதி, இங்க வா. இங்க வாமா. உட்கார். ஐம் வெரி சாரி ஸ்ருதி. நான் எவ்வளவு ஆஷா பேசுறது உன் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கசப்பான விஷயங்கள் தான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நிலைக்கும்னு பெரியவங்க சொல்வாங்க. கூடுமான வரைக்கும் அரவிந்த் உன் அண்ணங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாம நீ பாத்துக்கோ. ஏன்னா அதுதான் உன் எதிர்காலத்துக்கு நல்லது. பல பேர் அனாதையா ஆக்குனவன் அனாதையா சாக்குறது தானே சரியான தண்டனை. உங்க அம்மா அப்பா அண்ணன் யாரும் இல்லையே நீ வருத்தப்பட வேண்டாம். இங்க பார், அவங்க எல்லாருக்கும் பதிலா உனக்கு எல்லாவுமா நான் இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு நான் தரேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ ஏன் கூடவே கடைசி வரைக்கும் இருக்கணும். அழாத. இளவரசி, உன்கிட்ட மனசு விட்டு பேசி எவ்வளோ நாளாச்சு. உன்னை வீட்டுக்கு கூட்டு வரணுன்ற ஆசையில ஜெயிலுக்கு வந்தேன். ஆனா என்ன ஏமாத்திட்டு நீ எங்க போயிட்ட? பழச பத்தியெல்லாம் பேச வேண்டாங்க. அதை பேசினாலும் நமக்கு மனக்கசப்பு தான் வரும். கெட்ட காலம்லாம் முடிஞ்சிடுச்சு, இனிமே நல்ல காலம்தாங்கிற நம்பிக்கையோட புதுசா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிறதுக்காக நம்ம பழச பேச வேண்டாம். ஆனா நடந்த சம்பவங்கள்ல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறதுக்காக அந்த பழசெல்லாம் பேசித்தாம ஆகணும். நீ ஏமா என்ன இவ்வளோ வெறுத்த? அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அப்பதான் எதிர்காலத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா கூட என்னால தடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சொல்லுமா, எந்த தப்பும் செய்யாத எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை ஏமா கொடுத்த? தண்டனை உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு நானே கொடுத்துக்கிட்டது. கார்த்திக் ஐயோக்கு என்ன தெரிஞ்சப்பவே உங்க மேல எனக்கு இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு. அவன் செத்தப்பவே உங்க மேல இருந்த வெறுப்பும் செத்து போச்சு. ஆனா உங்களை நான் கஷ்டப்படுத்தினதுக்கு தண்டனையா என்ன நானே தண்டிச்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்களை விட்டு நான் போனேன். அது மட்டும் இல்ல, நான் உங்க கூட இருந்தபோது நீங்க வெறும் ஒரு அப்பள வியாபாரியா ஒரு சின்ன கம்பெனியை நடத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனா நான் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல சம்பளம்னு நல்ல இடத்துல நீங்க இருந்தீங்க. அதை நான் எதுக்கு கெடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை விட்டு ஒதுங்கி தனியா இருந்தேன். நீ மகாவை பத்தி பேசுறேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் பாசம் காட்டினா விழுந்துருவாங்க. நான் இல்லாதப்போ மகா கிட்ட உங்களுக்கு அந்த பாசம் கிடைச்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைச்சது. நான் எதுக்கு அதை கெடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒதுங்கி போனேன். இளவரசி, கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்தா போட்டு பார்க்கறதுக்கு வேணா அது அழகா தெரியலாம். ஆனா அந்த கண்ணாடினால அவனுக்கு கண் பார்வையை தர முடியாதுமா. கண் பார்வைன்னு நான் சொன்னது உண்மை, கண்ணாடின்னு நான் சொன்னது அந்த மகாவை. நீ என்னோட மனைவிமா. எனக்காக உன் உடம்பையும் மனசையும் அர்ப்பணிச்சவ. எனக்கு இந்த உலகத்தையே கொட்டி கொடுத்தா கூட நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு பார்க்க கூட முடியாது. மா, நாடகத்துல பணக்கார வேஷம் போடுறவனுக்கு கோட்டு தருவாங்க. நாடகம் முடிஞ்சதும் அதை அவன் கழட்டி கொடுத்துடணும். அந்த நிலைமையில தான் நான் இப்ப இருக்கேன். மகாவுக்கு அவளோட அத்தை பையனே எதிரியா இருக்கான். அத்தை, மாமா எல்லாருமா சேர்ந்து சொத்தை சுரண்டிட்டாங்க.
அப்பாவியான அவளை ஏமாத்திட்டாங்க. அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேம்மா. அதனால்தான் இத்தனை நாள் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தேன். இப்ப மகாவை சுத்தி இருந்த எல்லா ஆபத்தும் விலகி போச்சு. இனிமே அவ ஒரு சுதந்திர பறவை. இப்ப நீயும் என் வாழ்க்கையில வந்துட்டதால நான் ஒரு புது முடிவு எடுத்திருக்கேன். மகாவோட கம்பெனில இருந்து நான் ரிசைன் பண்ண போறேன். இத்தனை நாள் வேலை செஞ்சதுல ஏதோ கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். நீயும் நானும் சேர்ந்து முதல்ல ஒரு வீடு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பழையபடி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடுவோம். நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமாம்மா, நீயும் நானும் சேர்ந்து உழைச்சப்போ கடைக்கடையா ஏறி ஸ்நாக்ஸ் போட்டப்போ வருமானம் கம்மியாத்தான் இருந்துச்சு. ஆனா சந்தோஷத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை. உழைச்சு உழைச்சு அழுத்து போய் வேர்வையோட வீட்டுக்கு வர மனுஷனுக்கு மனைவியோட முகத்துல வர சந்தோஷத்தை பார்க்கும்போது எந்த அலுப்புமே தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தாம்மா எனக்கு வேணும். அந்த வாழ்க்கையை நம்ம ஆரம்பிச்சிடலாமா? வாஸ்தவம் தாங்க. உண்மையான அன்பும் உறுதியான நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா வலிக்கிற இதயமும் வடிக்கிற கண்ணீரும் கண்டிப்பா ஒரு நாள் மாறும். அதனாலதான் சொல்றேன், நாளையில இருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். சரியான சோம்பேறிங்க நீங்க. ஏன்? அதனே நாளையில இருந்து இப்பல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு சொல்லலாம்ல. இன்னைக்கு இருட்டிடுச்சு, அதனாலதான் நாளையில இருந்துன்னு சொன்னேன். ஓ, சரி 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 சரி. இளவரசி, உன் மடியில படுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்களே அவர்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிடுங்க. இல்ல சார், ப்ளீஸ் நீங்களே சொல்லிடுங்க. வாங்க ராஜசேகர், உட்காருங்க. என்னப்பா, நான் உன்னை வர சொல்லவே இல்லையே, என்ன விஷயம்? உங்களுக்கு பரோல் மூவ் பண்ணலான்னு இருக்கேன். பரோலா? மிஸ்டர் ராஜசேகர், ஐ ஹாவ் எ பேட் நியூஸ். உங்க பையன் அரவிந்த் இறந்துட்டார். வாட்? ஐ ஆம் ரியலி சாரி. அரவிந்த் நல்லவன் கிடையாது. இன்டர்நெட் மூலமா பல பெண்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான். கமிஷனர் ஆஃபீஸ்க்கு குண்டு வச்சிருக்கான். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒய்ஃபையே கடத்திட்டு போயிருக்கான். இன்னொரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கப்ப போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணி அவனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. சார், டீட்டெயில்ஸ்லாம் இந்த ஃபைலில் இருக்கு, பாருங்க சார். எதை விதைச்சுமோ அது அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். அவனை சின்ன வயசுல இருந்தே பாசத்து கொட்டி வளர்த்தது அது அவங்க அம்மாவுடைய தப்பு. அவனை என் கூட வச்சு அடிச்சு வளர்க்காம வெளிநாடு போவிட்டது நான் செஞ்ச தப்பு. எல்லா தப்பும் விஸ்வரூபம் எடுத்துருச்சு. சார், இது அரவிந்த் அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. அவங்க அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாங்க. மெடிக்கல் கேர்ல இருக்காங்க. நான் இப்ப என்ன செய்யணும்? நீங்க பரோல்ல போய் உங்க பிள்ளையோட கர்ம காரியத்தை பண்ணிட்டு வரலாம். அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. இல்ல சார், நான் போக விரும்பல. ஏற்கனவே நான் அனுபவிக்கிற தண்டனை போதும். புள்ளதான் அப்பனுக்கு கொல்லி போடணும். அப்பன் பிள்ளைக்கு கொல்லி போடுற தண்டனை எனக்கு வேணாம் சார். அப்படி சொல்லாதீங்க. ஆக்சுவலி அரவிந்தோட பாடியை உங்க ரிலேஷன்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க ஏத்துக்கல. எந்த ரிலேட்டிவ் நான் தெரிஞ்சுக்கலாமா? மகான்னு சொன்னாங்க. அவங்க அனாத பணமா எரிக்க சொல்லிட்டாங்களாம். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறோம். மகாவா என் பையனுடைய பாடி எடுத்துக்கல? ஆமாம் சார். சார், மகா என் தங்கச்சி பொண்ணு. என் தங்கச்சி இறந்தப்போ மகாவை என் கையில ஒப்படைச்சு இனிமே இவளுக்கு யாருமே இல்லை, அனாதைங்கிற ஃபீலே இல்லாம நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு
அவ இறந்தா சார். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அவளுக்கு எந்த ஒரு குறையும் தெரியாம வளர்த்துருக்க அந்த மகாவே என் பையனை அனாத பணமா இருக்க சொல்லியிருக்கா. இதுக்கு பேர் என்ன சார்? விதிதானே சார்? பரவாயில்ல சார், என்ன நடக்கணுமோ அது நடந்துதானே தீரும். என் பையனோட விதி அப்படி இருக்கு. உயிரோடு இருக்கிறப்ப சொன்னதையும் கேட்கல, நல்லவனாவும் வாழல. செத்தவனுக்கு எதுக்கு சார் சொந்தம் பந்தம் மரியாதை? ஒரு அயோக்கியனுடைய அப்பன்னு என்ன 4 பேர் காரி துப்புற மாதிரி வச்சுட்டான். அவனை என்கவுண்டர்ல தானே போட்டீங்க. அனாத பணமாவே எரிச்சிடுங்க சார். ஏன் சார் இப்படி விரக்தியா பேசுறீங்க? என்ன இருந்தாலும் அரவிந்த் உங்க புள்ள, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. சார், இப்போ நான் என்ன சார் பண்ணட்டும்? அதான் சொல்லிட்டேனே, என் பிள்ளை முகத்தை இப்ப நான் வந்து பார்த்தா அந்த மகா மேல இருக்கிற கோபம் போயிடும். மகா அப்பயே கல்யாணம் பண்ணி இருந்த அரவிந்த அவன் இவ்வளவு பெரிய அயோக்கியனா மாறி இருக்க மாட்டான். அரவிந்த் சாவுக்கு மகாதான் முழு பொறுப்பு. என் புள்ள உயிருக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும். என் பிள்ளைக்கு காரியம் பண்ண முடியாம நானும் என் ஒய்ஃப் சாந்தியும் ஜெயில இருக்கிறோம். அதுக்கு காரணம் அந்த மகா. மகா மேல இருக்கிற கோபம் எனக்கு குறையாம இருக்கணும்னா என் புள்ள முகத்தை நான் பார்க்க கூடாது. மகாவை நான் பழி வாங்கணும். என் பிள்ளைக்கு என்னால நெருப்பு வைக்க முடியலனாலும் அந்த நெருப்பு எப்பவும் என் நெஞ்சில எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் வெளியே வந்து அந்த மகாவோட கதையை முடிக்காம விட மாட்டேன் சார். அரவிந்து அனாத பணமாவே எரியட்டும். அதுதான் அவனுக்கு சரியான தண்டனை. இதுதான் என் முடிவு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.